இந்த கொஸ்டினில் தொடர் வரிசையின் அடுத்து வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டேர்ம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஏபிசிடியில் பி வந்து எத்தனையாவது நம்பர்னு பாருங்கள், 2வது நம்பர். ஸோ நான் 2ன்னு எழுதிக்கிறேன். சி வந்து 3வது நம்பர், அதனால் நான் 3ன்னு எழுதிக்கிறேன். இ அப்படிங்கிறது 5வது நம்பர், அதனால் 5ன்னு எழுதிக்கிட்டேன். ஜி அப்படிங்கிறது 7வது நம்பர், அதனால் 7ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு இடையில் ஏதாவது ஒத்துமை இருக்கா? இருக்குது. எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். பகா எண்கள்னால் என்ன? அந்த எண் 1ஆலையும் அதே நம்பராலையும் தான் வகுப்படும். அதை தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ 7க்கு அடுத்த பகா எண் என்னவாக இருக்கும்? 11. 11 மட்டும்தான் 1ஆலையும் அதே நம்பராலையும் வகுப்படும். இப்போ நமக்கு ஏபிசிடியில் 11வது உறுப்பு என்ன? கே தான் 11வது உறுப்பு. ஸோ கே தான் ஆன்சர். எனக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே சின்னதாக 5 கொடுத்துட்டு 10 அடிமான எண்ணாக மாற்றுக அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே போகணும். ஃபஸ்ட்டு 4 இருக்குது, அதை எழுதிக்கிறேன். இப்போ கீழே 5 இருக்கா? ஸோ அந்த 5 எழுதிட்டு முதல்ல 0ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0 ப்ளஸ் அதுக்கப்புறம் 2 இருக்குது, அதை எழுதிக்கிறேன். இன்ட்டு 5, 0க்கு அப்புறம் 1. ஓகே, அடுத்தலாம் 0 தான் வருது, அது தேவையில்லை. டேரெக்டாக 4 எழுதிக்கலாம். 4 இன்ட்டு, ஆனால் வரிசை தான் முக்கியம். 1 2 3 4வது. ஸோ 5 அப்பர் லிமிட் 4ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், எந்த நம்பருக்கு மேலே 0ன்னு இருந்தாலும் அந்த நம்பரோட மதிப்பு வந்து 1 தான். ஸோ 5 அப்பர் லிமிட் 0க்கு பதிலாக 1 போட்டுருங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு 5 ப்ளஸ் 4 இன்ட்டு இதை பெருக்குனா 625ன்னு வரும். இரண்டையும் பெருக்குனா 4, இரண்டையும் பெருக்குனா 10. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனா 2500ன்னு வரும். எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 2514. 10 அடிமான எண்ணில் கீழே சின்னதாக 10 போடுங்க. இல்லை, ரூபாய் 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு 2 மடங்காக மாறுது. அப்போனா 20 வருஷத்துக்கு எத்தனை மடங்காக மாறும்னு கண்டுபிடிக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு 2 மடங்குன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு இன்னும் 2 மடங்கு இல்லையா? இது மாதிரி எனக்கு மொத்தம் 20 வருஷம் இருக்குது. ஸோ 20 வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 மடங்கெல்லாம் பெருக்குன்னா எனக்கு 16 மடங்குன்னு வரும். அப்போ 20 வருஷத்துக்கு 16 மடங்காக அது மாறி இருக்கும். எனக்கு அமௌண்ட் எவ்வளோ? 12,000 ரூபா. இதோட 16 மடங்கு இன்ட்டு 16ன்னு போட்டால் எனக்கு 1,92,000க்கும் 300க்கும் இடையில் 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிறேன். 6, 8, 9. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் என்ன வரும்னா 72ன்னு வரும். இப்போ நீங்கள் வந்து 200க்கும் 300க்கும் இடையில் 6, 8, 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்ஸை கண்டுபிடிக்க வேண்டாம். 200க்கும் 300க்கும் இடையில் இந்த 72ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்ஸை கண்டுபிடிச்சா போதும். அப்போ 72 இன்ட்டு 2 நான் போட்டால் 144. இது இந்த 2 நம்பருக்கு நடுவில் வருதா? வரல, அப்போ இது கிடையாது. 72 இன்ட்டு 3ன்னு போட்டால் நமக்கு 216ன்னு வரும். இது இந்த 2 நம்பருக்கு இடையில் வருதா? வருது, அப்போ இது உண்டு. 72 இன்ட்டு 4ன்னு போட்டால் 288ன்னு வரும். இது இந்த 2 நம்பருக்கு இடையில் வருதா? வருது, அப்போ இதுவும் உண்டு. இப்போ நான் 5ன்னு போட்டு பெருக்குனா இதை தாண்டி போயிடும், அதாவது 300 தாண்டி போயிடும். அப்போ 5 கிடையாது. அப்போது இந்த நம்பரால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை? ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் தெரிஞ்சுக்கோங்க. 24 மணி நேரம். அதில் இந்த 10 மணி நேரம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப சிம்பிள். இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இப்போ இதையும் கட் பண்ணுவோமா? கட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 12. இதை அடித்தா 5ன்னு வரும். மறுபடியும் இதை அடிக்கிறேன் 6, இங்கே 50. மறுபடியும் அடித்தா 3, 25. ஸோ அந்த 25 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5 டிவைடட் பை 3. இது ரெண்டையும் பெருக்குனா 125 டிவைடட் பை 3 அடித்தா 41.67%. இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு சீரியஸ் ஒன்று கொடுத்துட்டு கூடுதல் காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சீரியஸில் முதல் உறுப்பு இருக்குது பாருங்கள், இதை ஏன்னு சொல்லுவோம். ஏயோட வேல்யூ வந்து 3. கடைசி உறுப்பு இருக்குது பாருங்கள், இதை எல்லுன்னு சொல்லுவோம். எல்லோட வேல்யூ 21. முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் 2 கூடியிருக்கு. அப்போது டி ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கிறேன். கூடுதல் என்னென்னு கேட்டிருக்காங்க. கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா எஸ்என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2, 2a ப்ளஸ் n-1 டி தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கூடுதலுக்கான ஃபார்முலா. இது எனக்கு ஏவும் தெரியும், டியும் தெரியும், என் தெரியாது. அதுக்கு பதிலாக எல் தெரியும். ஸோ எல்லை வச்சு நீங்கள் என்னை கண்டுபிடிக்கணும். எல்லோட ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் n-1 டி தான் ஃபார்முலா. நமக்கு இதில் எல்லோட வேல்யூ தெரியும் 71.
ஏயோட வேல்யூ 3, n தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ 2. இப்போ இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? அப்போது 71 - 3 = n - 1 × 2. இப்போ இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 68ன்னு வருமா? 68 = n - 1 × 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? இதையும் கட் பண்ண என்ன வரும்? 34ன்னு வரும். ஸோ இந்த -1 அந்த சைடு கொண்டு போனால் +1ன்னு வரும். அப்போ n = 34 + 1, அப்போ 35. என்னோட வேல்யூ 35ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த என்னோட வேல்யூவை கூடுதல் ஃபார்முலாவில் போடுவோம். அப்போ Sn = nக்கு பதிலாக 35 / 2 ப்ராக்கெட் போட்டு ஏக்கு பதிலாக 3, அப்போ 2 × 3. ஓகே, அடுத்து ப்ளஸ் nக்கு பதிலாக அதே 35 - 1, டிக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போட்டு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுவோமா? 35 / 2 இது ரெண்டையும் பெருக்கன்னா 6 ப்ளஸ் இரண்டையும் கழிச்சா 34ன்னு வருமா? அப்போ 34 × 2ன்னு வரும். ஓகே, 35 / 2 ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 6 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 34 ரெண்டையும் பெருக்கினா 68ன்னு வரும். 35 / 2ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 74. இது இதையும் கட் பண்ண என்ன வரும்? 37. அப்போ 35 37 பெருக்கினா 1295 தான் ஆன்சர். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர். இதான் வந்து ஒரு மாட்டு வண்டி சக்கரம். இதோட ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் டிஸ்டன்ஸை கடக்குது. அதையும் எழுதிக்கிட்டேன். அப்படி கடந்தால் அந்த சக்கரம் எத்தனை சுற்றுக்கள் சுற்றி இருக்கும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் இதே பாயிண்டில் முடிஞ்சால் இந்த சக்கரம் ஒரு சுற்றம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போது இதை பாருங்களேன், இந்த சக்கரத்தின் சுற்றளவு மாதிரியே இருக்கா? அப்போது சக்கரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πrன்னு சொல்லுவோமா? ஓகே, இப்போ 2 எழுதிக்கிட்டேன். பைக்கு பதிலாக 22/7, ஆறுக்கு பதிலாக இந்த 35 சென்டிமீட்டரில் இருக்குது. அதை மீட்டராக மாற்றும்போது 35 / 100ன்னு போடணும். இப்போ இது எல்லாத்தையும் அடித்தா நமக்கு 2.2 மீட்டர்னு வரும். அப்போ ஒரு சுற்றுக்கு 2.2 மீட்டர் கிராஸ் பண்ணுது. அப்போ நமக்கு 154 மீட்டர் கடக்க எத்தனை சுற்று இருக்குன்னு தான் கொஸ்டின் இல்லையா? அப்போ 154 / 2.2ன்னு போடணும். அடித்தா எனக்கு 14 0.2ன்னு வரும். மறுபடியும் அடித்தா எனக்கு 70ன்னு வரும். மொத்தம் தொடரின் பொருத்தமான எண்ணை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு 4வது என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். நான் அந்த 3 நம்பரையும் எழுதிக்கிட்டு இப்போ ரெண்டையும் கூட்டுவோமா? கூட்டினா 9 10 13ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு டைமையும் கூட்டுவோம். 2 1 3 3 1 4னே வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 22ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா 4ன்னு வரும். இப்போ அப்போ என்ன புரியுது? இதில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் கூட்டினா 4 வரணும். நான் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 31ன்னு வருது. இது ரெண்டையும் கூட்டினா 4 வந்துருச்சு. அப்போது என்னது? ஆப்ஷன் ஏ தான். அண்ட் தொடரின் பொருத்தமான எண்ணை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு 4வது என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். நான் அந்த 3 நம்பரையும் எழுதிக்கிட்டு இப்போ ரெண்டையும் கூட்டுவோமா? கூட்டினா 9 10 13ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு டைமையும் கூட்டுவோம். 2 1 3 3 1 4னே வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 22ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா 4ன்னு வரும். இப்போ அப்போ என்ன புரியுது? இதில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் கூட்டினா 4 வரணும். நான் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 31ன்னு வருது. இது ரெண்டையும் கூட்டினா 4 வந்துருச்சு. அப்போது என்னது? ஆப்ஷன் ஏ தான். அண்ட் ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரம் வந்து 28 சென்டிமீட்டர், அதை எழுதிக்கிட்டேன். இதான் நமக்கு ஒரு வட்டம். வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. நமக்கு கொஸ்டினில் அரைவட்டம் கேட்டதுனால 2πr / 2ன்னு போட்டால் என்ன வரும்? πrன்னு வருமா? ஓகே, ஸோ இது பாதினோடனே இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஒரு முழுமையடையாத ஒரு வட்டம் இல்லையா? ஸோ இதை முழுசாக்க கீழே ஒரு லைன் வருது. இந்த லைனோட அளவு என்னென்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஒரு ஆர், இந்த சைடு வரைக்கும் ஒரு ஆர். அப்போ எத்தனை ஆர் இருக்குது? 2 ஆர் இருக்கா? ஸோ ப்ளஸ் 2rன்னு எழுதிக்கிறேன். இப்போது இதான் எனது அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. பைக்கு பதிலாக 22/7 போட்டேன். ஆறுக்கு பதிலாக 28 ப்ளஸ் 2 × 28. இப்போ இதை அடித்தா எனக்கு 4ன்னு வரும். இரண்டையும் பிறக்குனா 88, இரண்டையும் பிறக்குனா 56. எல்லாத்தையும் கூட்டினா 140. இந்த கொஸ்டினில் 6 பெண்கள் 8 ஆண்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்களை வந்து ஜின்னும் ஆண்களை வந்து பின்னும் வச்சுக்கிறேன். 6 பெண்கள் அப்படிங்கிறதுனால ஜிக்கு நேராக 6, பிக்கு நேராக 8ன்னு போட்டுக்கிட்டேன். 86 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ அல்லது அப்படிங்கிறதுனால ஒன்று 6 பெண்கள் 86 நாள், இல்லை 8 ஆண்கள் 86 நாள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 7 பெண்கள் 5 ஆண்கள்.
மொத்தமாக சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி சம் ரொம்ப சிம்பிள். மேலே இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. பெருக்குனா என்ன வரும்? 6 × 8 × 86 வரும். அதே மாதிரி கீழே இருக்க இந்த 2 டேமையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். ஸோ இது 2 பெருக்குனா 30, இது 2 பெருக்குனா 56 வரும். இப்போ கீழே ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸ்ஸை எழுதிப்போம். இப்போ மேலே இருக்க டேம் அப்படியே எழுதிக்கிறேன். 6 × 8 × 86 டிவைடட் பை இது 2 கூட்டினா 86 வரும். ஸோ இப்போ இந்த 86ஐயும் இதையும் கட் பண்ணிடுவோம். இது 2 பெருக்குனா 48 தான் ஆன்சர். நமக்கு இந்த கொஸ்டினில் ஒரு சீரியஸ் ஒன்று கொடுத்துட்டு இதில் தவறான எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதிப்போம். 69, 55, 26, 13, 5. இப்போ 69 இருக்கா? ஸோ இது 2 பெருக்குங்க. 6ஐயும் 9ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 54. அதோட 1 கூட்டினா 55. ஸோ அதை தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ 5ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. அதே கான்செப்டில் 25 வரும். அதோட 1 கூட்டினீங்கன்னா 26. அப்போ இதுவும் கரெக்டு தான். 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12 வரும். இதோட 1 கூட்டினா 13. அதே மாதிரி 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 3ன்னு வரும். இதோட 1 கூட்டினா 4 தான் வரணும். ஆனால் இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான எண் எது? 5 தான் தவறான எண்.